வணக்கம். திருப்பாவியும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 6வது நாள், 6வது பாசுரம், 6வது திவ்ய தேசம் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினகான்னு தொடங்குற பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவை. ரொம்ப அருமையான பாசனம். இதை என்னன்னா நம்ம சீனா பிரிச்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல 5 பாசனம் இருந்தது இல்லையா, அதுல மார்கழி மாசத்தோட அந்த நோன்பு அந்த காலத்தை கொண்டாடுறது, அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது, அப்புறம் இதோட பலன் என்னங்கிறதுல மழை வேணும்னு கேட்டது, அப்புறம் எப்படி மழை பெய்யணும்னு சொன்னா, அப்புறம் யாரை நம்ம போய் இது பண்ண போறோங்கிறதுல வடமதுரை மைந்தன்கிறத பத்தி 5 பாசத்துல சொல்லிட்டான். இனிமேல் தான் அவ நோம்பு நூக்க போறான். இப்போ ஒவ்வொருத்தரையா எழுப்பி கூட்டின்னு போறதா இது. இப்போ இந்த 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 தோழிகளை எழுப்புறதா கணக்கு. 10 தோழிகள்னு சொல்லலாம், 10 ஆழ்வார்கள்ங்கிறதும் கணக்குல வரும். இப்ப எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா, இப்போ ஒவ்வொருத்தரையா போய் எழுப்புறது இல்ல அப்படின்னா, வெளியில இருப்பா, அவ எழுப்ப போற தோழி உள்ள தூங்கிட்டு இருப்பா. இவ கேள்வி கேட்கறது அவ உள்ள இருந்து பதில் சொல்ற மாதிரி வரும். அருமையா இருக்கும் இந்த இது. இப்ப என்னன்னா, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவில் அப்படின்னு சொல்றா. அவளை கூப்பிடறா, வாபான்னு கூப்பிட்டா அவ எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் வானோம் நேத்திக்கே சொன்னோம்ல, இன்னுமா நீ கிளம்பல அப்படின்னு கேட்கிறா. இல்ல நீங்கெல்லாம் சும்மா சொல்றது, பொழுதே விடியல. புல்லும் சிலம்பினகான், புல்னா பறவைகள்லாம், அதெல்லாம் சத்தம் போடுறதே உனக்கு கேட்கலையா அப்படின்னு. நீங்க எல்லாமா சேர்ந்து தூங்காம நீங்கெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி எல்லாம் கேட்கறதுங்க. புல்லும் சிலம்பினகான், உனக்கு காதுல கேட்கலன்னா நீ வெளியில வந்தா அது பாரு, பார்த்தா உனக்கு தெரியும் அப்படிங்கிற. நீங்க சும்மா இல்லாம என்ன பண்ற, கிருஷ்ண அனுபவத்தால அந்த பறவையெல்லாம் எழுப்பி விட்டேன், அதனாலதான் அதுங்கெல்லாம் கத்துறது அப்படின்னுறான். அவனே சொல்றா, புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையா. புள்ளரையன்னா புல்னா கருடன். கருடனோட தலைவர் யாரு? பெருமாள். பெருமாளோட கோவில்ல இது சங்குநாதம் கேட்கும். சங்கநாதம் கேட்கறது அது கூட அவனுக்கு கேட்கல அப்படிங்கிறான். உடனே பதிலே சொல்லல. ஒண்ணு பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறான். பிள்ளாய்னு எதுக்கு சொல்றான்னா, இவ உள்ள இருக்கிற தோழி பகவத் அனுபவத்துல புதுசு, இப்பதான் அவளோட குரூப்புக்குள்ள வரப்போறாங்க. சோ அவளை பிள்ளாய்னு, சின்ன குழந்தைய கூப்பிடுற மாதிரி பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்றான். சரி, இதெல்லாம் சொன்னோம், நீ எழுந்துக்கலன்னு கிருஷ்ணருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா எழுந்துடுவாளோ அப்படிங்கறத நினைச்சிட்டு பேய்முளை நஞ்சுண்டு அப்படிங்கிறா. பேய்முளை நஞ்சு உண்டு, எனக்கு ஏற்கனவே தெரியும், பூதனியை அவர் சாப்பிட்டு இது பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, அதனால நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேங்க. சரி, கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சுன்னு சகடாசுரன் அவெல்லாம் வந்தானே, அதுவும் கால் வச்சு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இதுக்கெல்லாம நீ எழுந்துக்கலனாலும் ஓகே. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்காரு இல்லையா பெருமாள், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அப்படிப்பட்டவரை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அவரை மனசுல நினைச்சுட்டு இருக்கிற முனிவர்கள், முனிவர்கள்னா பெருமாளை நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கிறவா, அவரை நினைச்சுட்டே இருக்கிறவா. யோகிகள்னா கைங்கரியமும் பண்றவா. அவெல்லாம் என்ன பண்றான்னா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம், அவ எழுந்து ஹரிஹரின்னு சத்தப்படுத்துறாளே, அதை கேட்கலையா உனக்கு அப்படின்னு சொல்றா. அந்த சத்தம் உன் உள்ளத்துக்குள்ள புகுது உன்னை சந்தோஷப்படுத்தலையா அப்படின்னு கூப்பிட்டு இவளை எழுப்புறா. அதை கேட்டவொடனே இவளும் அவ கோஷ்டியில ஐக்கியமாயிடுறான்னு. இதை இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏன் தானே தனியா போலாமான்னா, ஆண்டாள் எப்படின்னா பகவத் அனுபவம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னன்னா நம்ம தனியா போகவே கூடாது, எல்லாருமா சேர்ந்து போனாதான் நல்லது. பெருமாள் முன்னாடி மொத்தமா எல்லாருமா சேர்ந்து போறோம்னா அவன் நம்மளோட பாவங்கள் அடியார்களோட இருக்கும்போது அந்த அளவு பெருமாள் நம்ம பாவத்தை கூட கணக்குல எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பெருமாளோட அனுபவங்கிறது என்னன்னா ஒரு காட்டாத்து வெள்ளம் மாதிரி. அப்படி காட்டாத்து வெள்ளம் இருக்கும்போது நம்ம மட்டும் தனியா போனோம்னா அந்த உள்ள பாட்டின்றோமே தவிர மேற்கொண்டு எழுந்து வர்றது நம்மளால முடியாது. சோ எல்லாருமா சேர்ந்து பகவத் அனுபவத்துக்கு போகணுங்கிற மாதிரி கணக்குல சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்னன்னா இதுல சொல்ற பாருங்க, மெல்ல எழுந்து அந்த வரி வருது பாருங்க. அது எதுக்காக அப்படி ஆண்டாள் இது சொல்றான்னா, பெருமாளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்காளாம். அப்ப உள்ள வச்சுட்டு இருந்தா குழந்தைகள்ல அம்மா வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பிணிகள் எப்படி எழுந்துப்பா, நிதானமா எழுந்துப்பா இல்லையா, அது மாதிரி பெருமாளை வாளுக்குள்ள இருக்கிறதுனால வேகமா எழுந்துக்காம மெதுவா எழுந்துக்கிறாளாம். ஹரி ஹரி ஹரி, குழந்தைகளுக்கும் இதை நம்ம சொல்லி தரணும். தூங்கி எழுந்தவுடனே 7 முறை ஹரிநாமத்தை சொல்லணும் எல்லாருமே. அது மாதிரி அவ சொல்றா அப்படிங்கறத அவ சொல்றா. அப்புறம்
பூதனை இது இல்லையா, பேய்மொழி நஞ்சுண்டு. மற்றவாளெல்லாம் வந்து கொடுமையா பெருமாள் அழிச்செல்லாம் பண்ணி இது பண்ண. ஆனா பூதனை அப்படி கிடையாது. ஏன்னா அவ வந்து தாய் ரூபத்துல வந்திருக்கா இல்லையா, அதனால அவளை அழிச்சது கூட எப்படின்னா அழகா பொறுமையா பாலை உறிஞ்சி சாப்பிட்டு அவ உயிரையும் சேர்த்து எடுத்துட்டான் பெருமாள். அவ்வளவு பூதனைக்கும் வந்து அவ்வளவு இது பண்ணிருக்கு. அது இதை சொல்லுவா பூதனை இது கள்ளச்சகடை அதெல்லாம் தெரிஞ்சது நமக்கு. எப்படி சகடாசுரன் வரிசையா ஓதரா வந்து இதுவானா இல்லையா. அப்புறம் பெருமாளையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிற மனநசீலர்கள் ரிஷின்னு சொல்லுவா. யோக பயிற்சியில ஒண்ணு இருக்கிறவாள வந்து யோகிகள்னு கைங்கரியமா அவ வந்து சொல்லுவான்னு உள்ளம் புகுந்து. இது இதுல மெயினா யார வந்து குறிப்பிட்டு இது பண்றான்னா ஆழ்வார ஆச்சாரி. ஆழ்வாரை எழுப்புற கணக்குல பார்த்தா பெரியாழ்வாரை எழுப்புறதா கணக்குல வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கருடன் சொன்னா இல்லையா, கருடனோட அம்சமா பிறந்தவர் வந்து பெரியாழ்வார். அதனால ஆண்டாள் முதல்ல தன் அப்பாவை எழுப்புறதாவும் இந்த பாசரத்தை வந்து சொல்லலாம். கருடாழ்வாரை இதுல எழுப்புறா அப்படிங்கிற கணக்குல கருடாழ்வாரோட அம்சமான பெரியாழ்வாரை எழுப்புறா. சோ அடுத்த பாசுரம் என்ன, யாரை எழுப்புறான்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா இதுல வந்தது இல்லையா, நம்ம என்ன திவ்ய தேசம் நம்ம இப்ப பார்க்கணும். இதுல எந்த வரியில அந்த திவ்ய தேசம் வருது எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு வருது இல்லையா. இது வந்து திருவன்வண்டூர்ங்கிற கேரளா மலைநாட்டு திவ்ய தேசத்தை குறிக்கிற பாசனம். அது என்னன்னா திருவன்வண்டூர்ல வந்து பெருமாள் யாருன்னா பாம்பனையப்பன். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தன்னு வருது இல்லையா, அதுக்கேற்ப பாம்பனையப்பனை குறிக்கிற இது. பாம்பனையப்பன் உற்சவர் வந்து கமலநாதன், தாயார் கமலவல்லி தாயார். கேரளால ஆலப்புழால இருக்கிற திவ்ய தேசம் இது. பெருமாள் வந்து நின்ன திருக்கோலம், மேற்கு நோக்கி திருமுக மண்டலம், ரொம்ப அருமையான கோவில். வட்ட வடிவில் அவன் வந்து கர்ப்ப கிரகத்தை அமைச்சிருக்கான். மலையாள திவ்ய தேசம் அங்க என்னென்ன சம்பிரதாயமோ அதுபடி இது பண்ணிட்டு இருக்கான். இது கோவிலோட இது என்னன்னா தீர்த்தம் வந்து பாப்பநாச தீர்த்தம்னு சொல்றா, பாக்கநாச தீர்த்தம்னு சொல்றா, பம்பா தீர்த்தம். அது ரெண்டு. பிரத்யக்ஷம் வந்து நாரதர் மார்க்கண்டேயர் அவாளுக்கெல்லாம். இந்த கோவிலோட சிறப்பு என்னங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். இது வந்து என்னன்னா திருவன்வண்டூர் வந்து கேரளால ஆலப்புழால இருக்கிற திவ்ய தேசம். இங்க வந்து பாண்டவர்கள் வந்து கேரளா பக்கம் அந்த பக்கம் போகும்போது என்னன்னா இந்த கோவில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருந்துதான். அப்ப நகுலன் வந்து இந்த கோவிலை புனரமைச்சதாகவும் சொல்றான். அதனால வந்து என்னன்னா நகுலன் புனரமைச்ச ஸ்தலம்னே அவ ஊர்ல வந்து இந்த கோவிலை குறிப்பிடலாம். அப்புறம் திருப்பாண்டவப்பூர் அப்படின்னு பாண்டவபுரம்னு இந்த கோவிலை சொல்றான். ஏன்னா பாண்டவர்களோட சம்பந்தப்பட்டதுனால திருவன் வண்டூர்னு சொல்லுவா, திருவமுண்டூர் அப்படின்னு இந்த பேரை வந்து சொல்லிட்டு இருக்கா. இன்னும் வந்து என்ன ஒரு முக்கியமான கதை இந்த கோவிலுக்கு இருக்குன்னா, நாரதர் ஒரு முறை என்னன்னா பிரம்மாவோட ஏதோ பேசும்போது பிரம்மாக்கு நாரதர் மேல கோவம் வந்துடுறது. சோ நீ வந்து இங்க இருக்க வேண்டாம் போன்னு சபிச்சுடுற. உடனே கோவப்பட்டு வந்து அவர் சபிச்ச உடனே இங்க வந்து என்ன பண்றாரு, இந்த திருவன்வண்டூர்ல தான் வந்து இது பண்ணியிருக்காரு, தவம் பண்ணி பெருமாளை நோக்கி இது பண்ணியிருக்காரு. பெருமாள் தான் பரத்துவம், அவர் தான் எல்லாத்துக்குங்கிறத இது பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஒன்னே மட்டுமே நான் நினைச்சுட்டு நாம ஜபம் மட்டும் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் வேண்டின்னு இருக்காரு. பெருமாளை அவருக்கு அனுகிரகம் பண்ணினாங்கிறா. நாரதீயம்னு ஒரு புராணத்தை இங்க இருந்து எழுதியிருக்காராம். அது மொத்தம் 4000 வரிகளை கொண்ட நூல்ங்கிறா. அது இங்க ரொம்ப ஃபேமஸ் இது. அப்புறம் மார்க்கண்டேயருக்கும் பிரத்யட்சமாயிருக்கார் பெருமாள். இதுதான் இந்த கோவிலோட இது. இதான், வேற எதுவும் இந்த கோவிலுக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். நம்மளும் கண்டிப்பா ஒரு முறை இந்த திவ்ய தேசத்தையும் போய் சேவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.